வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தமிழில் ஒரு சேயிங் உண்டுது, தப்பித்தது தம்புரான் தலைன்னு அப்படின்னு தெய்வாதீனமாக போயிடுச்சிடுச்சுன்னு. இன்னைக்கு சிவன் காப்பாற்றிட்டார் நம்மளை. மகா சிவராத்திரி இல்லாட்டா இன்னைக்கு டமால்னு விழுந்திருக்கும் மார்க்கெட்டு. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் S&P 500 0.93 டவுன், டவ்வும் டவுன், நாஸ்டாக்கு 1.25% டவுன், கோல்டும் இறங்கியிருக்கு 8050. அதனால் நாஸ்டாக்கு 1% இறங்கி 1 மந்த் லோ கொண்டு போயிட்டாங்க. கன்சியூமர் சென்டிமெண்ட் டேட்டா இல்லைங்கிறாங்க. பேசிக்லி ஹைலி ஓவர் வேல்யூட் மார்க்கெட்டு போட்டு தர்மடி அடித்து மார்க்கெட்டை இறக்கியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய இறங்கணும். பெரிய பெரிய டெக் ஸ்டாக்கெல்லாம் இறங்கியிருக்கு. டெஸ்லா $1 trillion கம்பெனிலேருந்து கீழே இறங்கி லெஸ் தென் 1 trillion ஆயிடுச்சு. டெஸ்லா 9% ஆல்மோஸ்ட்டு, அமேசான் 3, மெட்டா 3, கூகுள் 2, ஆப்பிள் தான் ஒன்லி கெய்னர் +0.42. கோல்ட்மன் சாக்ஸ், ஜேபி மார்கன், சிட்டி குரூப் எல்லாம் 3% விழுந்திருக்கு. இது மாதிரி இருக்கும்போது இந்தியா திறந்து இருக்கலையே, நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிதான். நாளைக்கு இருக்கவே இருக்குது. நாளைக்கு போட்டாலும் போட்டுருவாங்க டமால்னு. அது நாளைக்கு கார்த்தால பார்ப்போம். பட் போடுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு சார், அதனால் முன்னெல்லாம் $1 million கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருந்தோம். EB-5 ப்ரோக்ராமில் 8000 பேர் வாங்கியிருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு பணத்து கஷ்டம் ரொம்ப இருக்குது. அதனால் இப்போ நான் கோல்டு ட்ரம்ப் வீசா அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறேன். 10 மில்லியன் வீசா விற்கிறேங்கிறார். நீங்கள் 5 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 மில்லியன் கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது EB-5ங்கிறது 1990 கிரியேட் ஆனது. பட் கோல்டு கார்டு வீசாவில் 5 மில்லியன் கொடுத்து 10 மில்லியன் வீசா விற்பேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. 10 மில்லியன் பேர் $5 மில்லியன் கொடுப்பாங்களான்னு தெரில. அவர் டில்யூஷனலி இது ஃபேண்டாஸ்டிக் ஐடியாங்கிறாரு. இது மாதிரி ரெக்கர் பால் அப்படிம்பாங்க. இப்படி அதை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. போகிறதுக்குள்ளே இன்னும் 3.25 வருஷம் இருக்குது. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்கிறான்னா, கோல்ட்மேன் சாக்ஸு இந்த டேரிஃபுங்கிறது இந்தியாவை தான் மேக்ஸிமம் எஃபெக்ட் பண்ணுங்கிறாங்க. அதனால் டேரிஃபு டமால்னு போடுவாங்க. டாடா கேபிட்டல் மார்க்கெட் கண்டிஷன் பார்த்து IPO போட போகிறேங்கிறாங்க. அதனால் டாடா இன்வெஸ்ட்மெண்ட்டு விலை ஏறி இருக்கு. டாடா கேபிட்டல் அன்லிஸ்டட் ஷேர்ஸும் விலை ஏறி இருக்கு. நடுவில் ரைட்ஸ் இஷ்யூ போட போகிறாங்க. இதை தவிர டாடா கேபிட்டல் 5.38%க்கு ஒரு பாண்டும் போட்டிருக்காங்க. டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பு நிறைய டாடா கேபிட்டல் ஷேர்ஸ் வச்சுருக்கிறதுனால ஏறி இருக்கு. இது 6225க்கு போயிடுச்சு. இந்த NBFC 1500 கோடி ரைட்ஸ் இஷ்யூவில் கொண்டு 23 கோடி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இது அப்பர் லேயர் NBFC, அதனால் இதை லிஸ்டே பண்ணியானோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ரத்தன் டாட்டாவோட ஃபவுண்டேஷன் ஒன்று தனியாக இருக்குல்ல, அதுக்கு N. சந்திரசேகரே தலைவராக போட்டாங்க. ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கணும்னு வெயிட் பண்ணாங்க. இந்த லீகல் ஒப்பீனியன் என்னன்னா, இவர் டாட்டா போர்டு சேர்மனாக இருந்திருந்தே இந்த கம்பெனிக்கு தலைவராக இருக்க முடியும்னா, இந்த லேட் ரத்தன் டாட்டா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் டேர்ம்ஸை இதை தனி ட்ரஸ்ட்டாக மாற்றிட்டாரு. இதுக்கும் மற்ற 2 மெயின் ட்ரஸ்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. அதனால் இந்த ஃபவுண்டேஷனோட ஹெட்டாக இப்போதைக்கு இவர் இருப்பார், நம்ம N. சந்திரசேகர் இருப்பார். 6 மாதம் ஆகும் இது பெருசாக ஆப்ரேஷனல் ஆகிறதுக்கு. அடுத்தது அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 1800 கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு கேபிள் அண்ட் வயர்ஸு ரெடி பண்ண போகிறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஹிண்டால்கோன்னு அவங்களே ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அதில் ஒரு காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட் இருக்குது தஹேஜில். இத்தனை நாள் இதை கமாடிட்டியாக விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ யாருக்கோ அவருக்கு ஐடியா கொடுத்துட்டாங்க, நீங்களே கேபிள் போடலான்னு. ஸோ அவரே கேபிள் வயர்லாம் பண்ணி உள்ளே இறக்க போகிறாரு. ஆல்ரெடி சிமெண்ட்டில் டாமினண்ட்டாக இருக்கார், பெயிண்டில் ஆளை இறக்கியிருக்காரு. ஸோ சிமெண்ட்டு, பெயிண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் பார்த்தா ஒரு வீடு கட்டுறதுக்கு வேணுங்கிற முக்கால்வாசி ப்ராடக்ட்ஸை அவர் கொண்டு வச்சுருவாருன்ட்டாங்க. ஸோ வயர் அண்ட் கேபிள் இண்டஸ்ட்ரி 13% க்ரோ ஆகிருக்கு. அதனால் அதை இறக்கலான்னு. அதே சமயத்தில் என்னென்னா, ரா மெட்டீரியல்ஸ் அவரே சப்ளை பண்ணுவார். அதனால் ரா மெட்டீரியல்லேருந்து அவரே வச்சுருக்கிறதுனால இது அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு மார்க்கெட்டு ஃபீல் பண்ணுது. நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா, நான் IDFC பேங்க்கை பற்றி பேசுகிறதே இல்லைன்னு. IDFC பேங்க்கை பற்றி ரொம்ப பேசலை, ஏன்னா அது ரொம்ப உழலை. இன் வேல்யூவேஷன் வைஸ் அது ஹையர் தென் அதர் பேங்க்ஸ் விச் ஆர் தேர் ஃபார் கன்சிட்ரேஷன்.
ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற லிமிட்டட் ஸ்கோப்பில் எதை கன்சிடர் பண்ணுங்கிறத தான் நான் சொன்னேன். என்ன சஜஷன்னா, நான் அதுவும் பயந்துட்டேன். ஐடிஎஃப்சி வந்து சைலண்ட்டாக நான் பண்ணிட்டேன்னு. இன்ஃபேக்ட் என்னோடய ஐடிஎஃப்சி பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேனே தவிர ஐடிஎஃப்சி பொசிஷனை நான் பர்சனலாக இறக்கலை. ஐடிஎஃப்சியோட மேனேஜர் வைத்தியநாதன், அவர் எனக்கு பர்சனலாக தெரியாது. வைத்தியநாதன் எனக்கு பர்சனலாக தெரியாட்டாலும் அவரோட கேரியரை நான் சிட்டி பேங்க்கோட பிரான்ச் மேனேஜராக மெட்ராஸ்லேருந்து ஐசிஐசிஐ போனது, ஐசிஐசிஐயில் ப்ரமோஷன் வராதனால அவர் வெளில போனது, அதுலேருந்து அவர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தது ஃப்யூச்சர் கேபிட்டல்னு, அதுக்கப்புறம் வான்பேக் பிங்க்வெஸ்ஸோட ஒரு என்பிஎஃப்சி ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் ஐடிஎஃப்சி பேங்க்குக்கு லைசன்ஸ் கிடச்சப்புறம் அதோட மர்ஜ் பண்ணி டீபாக் லால்டேன் டேக் ஓவர் பண்ணது, இது எல்லாமே அவர் கேரியரை நான் பார்த்துருக்குறேன். இது நான் 27, 28லேயும் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஐடிஎஃப்சியை வாங்கி இந்த மர்ஜரில் நம்ம கெயினும் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுல மற்றது சீப்பராக இருக்கிறதுனால அதை பற்றி பேசுகிறோமே தவிர ஐடிஎஃப்சி பேங்க் ஏதோ மோசமாயிடுச்சு, டேபிள் கடையில் தள்ளிட்டோன்னு நினைக்காதீங்க. அது மாதிரி ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அதில் லிமிட்டட் மைக்ரோ ஃபைனான்ஸ் பேஸ் இருக்குது. அதனால அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் எல்லா இடத்துலையும் அடி வாங்கின மாதிரி இங்கேயும் அடி வாங்கியிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இன்னும் பெரிய ஃபால் வந்ததுனால இண்டஸ்இண்ட் பேங்க் பக்கம் நம்ம ஐடியா திரும்பிட்டே தவிர ஏதோ நம்ம இதை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க வேணாம். இட்ஸ் அ சூப்பர் கம்பெனி, தேர் இஸ் நத்திங் டு வரி. நெஸ்லே இந்தியாவோட ஷேர் விலை ஏறி இருக்குது. ஏன் விலை ஏறி இருக்குன்னா, நாராயணன் சார் என்ன சொல்லிட்டாரு, இந்த இன்புட்டெலாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சுங்க, அதனால் நாங்கள் விலைவாசி ஏற்ற போகிறோம் அப்படின்ட்டாங்க. துருவ் ராட்டியா கூட ஒரு வீடியோ போட்டிருக்காரு, எப்படி வந்து சைஸை குறைச்சிட்டு ரேட்டை அப்படியே வச்சுருக்காங்க மேகி நூடுல்ஸ்லேருந்து. இதனால் வந்து கன்சூமருக்கு நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கம்பெனிக்கு நல்லது, அதனால் ஷேர் விலை ஏறி இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நெஸ்லே கன்சிடர் பண்ணுறதுக்கு பதிலாக அமெரிக்காவில் நெஸ்லேயை வாங்கிக்கலாம். அதனால் நீங்கள் அவசரப்பட்டு இங்கே நெஸ்லே, இந்துஸ்தான் யூனிலிவர்லாம் வாங்காதீங்க. கால்கேட்டே என்ன பண்ணுறான்னா ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் தான் விற்குது அப்படின்னதுனால கால்கேட்டு, லாரியல் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ப்ரீமியம் ப்ராடக்ட் விற்கலாம். வேல்யூ மார்க்கெட்டாக இருந்தாலும் இப்போ வந்து ஒரு கே ஷேப் ரிக்கவரியில் ஹை அண்ட் குட்ஸ்னால விற்கிறதுனால, அதனால் ஹை அண்ட் குட்ஸாக பார்த்து விற்கலாம். அதனால் 80% ஆஃப் பாப்புலேஷன் வந்து ட்வைஸ் எ டே பல் தேய்க்கிறது இல்லை. ரூரல் யூசேஜ் இன்னும் மோசமாக இருக்குது. அதனால் கோல்கேட் டோட்டல், விசிபிள் ஒயிட் இதெல்லாம் நிறைய இன்னும் க்ரோ ஆகும் அப்படிங்கிறாங்க. லாரியல் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸு இந்தியாவில் இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபைனான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு சுமிட்டோமோ கார்பரேஷன் அது மாதிரி இடத்துலலாம் பேசினாங்க. இப்போ ஆக்சிஸ் பேங்க்கு கொஞ்சம் பணம் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆக்சிஸ் ஃபைனான்ஸ்னு அவங்களோட என்பிஎஃப்சி ஆர்வில் கொஞ்சம் ஸ்டேக்கு விற்கலாமான்னு பார்க்கலாம். நடுவில் வந்து இதை வந்து ஆக்சிஸ் பேங்க்கோடையே மர்ஜ் பண்ணிடலாமான்னு பார்த்தாங்க. அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அண்டு ஏன்னா அசட் லைபிலிட்டி மிஸ்மேட்ச் வந்துடும் நினைச்சாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி மர்ஜர்லேயே அதே மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு. அதனால் பெரிய இஷ்யூ வந்து நம்ம வந்து இது பப்ளிக் இஷ்யூ போகும், இல்லாட்டா கம்ப்ளீட்டாக ஸ்டேக்கை விற்றுருவாங்க. ஃபார் தி ஃபஸ்ட்டு டைமு எஸ்பிஐ லைஃப் வந்து ஒரு மாதத்தில் ப்ரீமியம் வந்து எல்ஐசியோட ஜாஸ்தி கலெக்ட் பண்ணிட்டாங்க. எல்ஐசியோட ப்ரீமியம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதாவது டோட்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து 21% ப்ரீமியம் டமாலில் குறைஞ்சிருச்சு டிசம்பரில். நான் அப்போவே சொன்னேன், அம்மையார் கையில் கொடுத்த மாலையை அம்மையார் பிச்சு போட்டாங்க இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியில். எஸ்பெஷலி இந்த இன்கம் டேக்ஸில் பண்ண சேஞ்சஸ்னால எல்ஐசி மாதிரி கம்பெனிகள், எஸ்பிஐ லைஃப் எல்லாமே அடி வாங்கும்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். என்ன பண்ணுறது, மாலை போயிடுச்சு, மாலையை பிச்சு போட்டாச்சு. டிஃபிகல்ட் டைமில் இந்தியாவுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருந்த ஒரு இண்டஸ்ட்ரியை டெமாலிஷ் பண்ணிட்டாங்கங்கிறது தான் உண்மை. லைஃப் இன்சூரன்ஸ் வந்து 21% ப்ரீமியம் குறைஞ்சிருச்சு. எஸ்பிஐ லைஃப் வந்து 3416 கோடி நியூ இண்டிவிஜுவல் பாலிசியில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்ஐசி வந்து அதே சமயத்தில் 2628. டோட்டல் ப்ரீமியமே வந்து எல்ஐசி இது 40% ட்ராப் ஆகி போன வருஷம் 22,981 crores கலெக்ட் ஆன இடத்துல இந்த வாட்டி 13,523 கோடி தான் கலெக்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு சங்கு ஊதுற நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணால் போகிறோம், வேறு ஒன்றுமே வேணாம். அதனால் தயவு செஞ்சு ஸ்டாக்கு கீக்கு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கேட்டி விட்ருங்க. எல்ஐசிகிட்ட தான் மேக்ஸிமம் ஷேர் இருக்குது, இன்னும் அது ரொம்ப நாள் ஆகும். எஸ்பிஐயில் 9.5%, ஹெச்டிஎஃப்சி 8.2%, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் 5.5%.
அதனால் இந்த இண்டஸ்ட்ரியே ஓவராலாக டேமேஜ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் சமயத்தில் ஏஜென்ட்டோட கமிஷன் குறைச்சது கூட சிக்னிஃபிகண்ட் இம்பேக்ட் இருக்கும். மார்க்கெட்டு காலி ஆகிடும். கேர்ஃபுல்லாக இருங்க. ஓவராலாக ரெவென்யூ க்ரோத்து தேர்ட் குவார்ட்டரில் ரொம்ப குறைஞ்சிருச்சு. 4.4% தான் ரெவென்யூ க்ரோ ஆகிருக்கு. போன குவார்ட்டர் 7.3, அதுக்கு முன்னாடி குவார்ட்டர் 9.1. 9.1 இருந்த சேல்ஸ் க்ரோத் 7.3 ஆகி அது 4% ஆகிடுச்சு. ப்ராஃபிட் பாட்டுக்கு சர்ஜ் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா ஓவர் ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்துடுச்சு. எக்ஸ்பெண்டிச்சரை கம்மி பண்ணிட்டாங்க. வேஜ் காஸ்ட்டை கம்மி பண்ணி லாபத்தை ஏற்றிருக்கிறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரொம்ப வீக்காக இருக்குது. துபாய் வீட்டில் ஹவுசிங் மார்க்கெட்டில் நிறைய ரிச் இந்தியன்ஸ் மங்காத்தா ஆடுறதுனால இடி எல்லாரையும் தேடிட்டு இருக்கிறாங்க. அதனால் மார்ஜினல் டிக்ளைன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நிறைய பேர் கேஷ் வாங்கிட்டு துபாய் ப்ராப்பர்ட்டி டீல்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் ஓவராலாக இடி கிராக் பண்ணதாக சொல்கிறாங்க. நான் இப்போ தான் துபாயிலேருந்து வரேன். எங்கேயுமே ரியல் எஸ்டேட் குறைஞ்ச மாதிரி தெரியல. நம்மளா சொல்லிக்க வேண்டியதான். ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட் வீக்காக இருக்குது. டிசிஎஸ் கூட 52 வீக் லோ கிட்ட போயிட்டுருக்கு. ஐபிஓவில் மோர் ஐபிஓ லாஸஸ் தென் வின்ஸு. அதனால் இந்த ஸ்டார்ட் அப்ஸ் இந்தியா இன்வெஸ்டரை தலையில் வெள்ளத்தொண்டு போட்டாங்கன்னு ஒரு பேப்பரில் சொல்லுது. இதை உங்களுக்கு பல தடவை வார்னிங் கொடுத்துருக்குறேன். வெள்ளத்துண்டு போட்டுருவாங்க. நான் அன்றைக்கி சொன்னதை இன்றைக்கி சொல்கிறாங்க. வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஹை ஐபிஓ வேல்யூவேஷன் போட்டு ரிசல்ட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி இதை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. பெருசாக ரிட்டர்ன் இல்லாமல் நைக்கா, டெலிவரி, ஓலா, அதுக்கப்புறம் இன்னும் மோசமாக பேடிஎம், இது மாதிரி பல கம்பெனிகள் இருக்குது. ஓவராலாக இந்த மாதிரி கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர். தங்கத்தை கன்சிடர் பண்ணுங்க. தங்கம் சேஃபு. 8050 இருக்குது. ட்ரம்ப் ஆகுவது போகிறதுக்குள்ளே அதை 10,000 தாண்டிடுவார். 24 மந்த்ஸில் டார்கெட்டு. இந்த 8080 ஜிஎஸ்டியும் ஸ்டாம்பிங் சார்ஜஸும் இல்லை. அதை சேர்த்தா இன்னும் கம்ஃபர்டபுளாக 8500 மேலே இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். பைசா போல்தாயின்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்குது. அந்த ஹிந்தி சேனலை உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். அந்த சேனலை லைக் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.